Welcome, dear students. So, welcome back to Xylem. Myself, Manish. I'm your chemistry faculty. இன்னைக்கு நம்ம பயோமாலிகுல்ஸ் சாப்டர் தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு குயிக்கான ஒரு ரிவிஷன். ஸோ நம்மளுடைய கவுண்டவுன் சீரீஸ்ல நம்ம என்ன பார்க்கறது பயோமாலிகுல்ஸ் சாப்டர். ஸோ இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் பிகின் த கிளாஸ். ஸோ இங்க நீங்க 12th படிச்சுக்கிட்டே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீட் கிராஷ் கோர்ஸ்க்காக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏதாவது நல்ல குவாலிட்டியான கிராஷ் கோர்ஸ் அவைலபிளா இருக்குதா அப்படின்னு நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டைம்ல நம்ம Xylem உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணக்கூடியதுதான் Xylem கிராஷ் கோர்ஸ் XPL. ஸோ இதுல வந்து போத் ஆன்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்லைன் உங்களுக்கு கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன், ஸோ ஆஃப்லைன்ல நீங்க ப்ரிஃபர் பண்றீங்கன்னா நம்ம Xylemத்துல இந்த ஹைபிரிட் சென்டர்ஸ் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலியில உங்களுக்கு இந்த கிராஷ் கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. இல்ல சார் நான் வந்து ஆன்லைன்ல படிக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஸ், ஸோ யூ கேன் ஸ்கேன் திஸ் அண்ட் உங்களுக்கு இந்த ஆன்லைன் கோர்ஸ்ல அட்மிஷன்ஸ் வாங்கலாம். ஓகே, ஸோ இது பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டெய்லியுமே லைவ் கிளாஸஸ் இருக்கும் அண்ட் அது ஒன்ஸ் லைவ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ரெக்கார்டட் கிளாஸஸுமே அவைலபிளா இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் த ஃபர்தர் டீடைல்ஸ் யூ கேன் கால் திஸ் நம்பர். இப்போ நீங்க ஜாயின் பண்ற பட்சத்தில் அப் டு 10% ஆஃபர் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், as soon as possible நீங்க ஆஃப்லைன்லயும் ஜாயின் பண்ணலாம் ஆர் ஆன்லைன்லயும் ஜாயின் பண்ணலாம். இல்ல நீங்க ஆஃப்லைன்ல நீங்க ஜாயின் பண்ற பட்சத்துல உங்களுக்கு ஆன்லைன் பேட்சோட ஆக்சஸ் ஃப்ரீயாவே கொடுத்துருவாங்க. ஸோ these are the multiple features available for our crash course. So don't waste a time, hurry up and take your seat. Okay, so let's begin. ஸோ இந்த நம்ம பேட்ச்ல படிச்சு இப்போ MBBS அட்மிஷன் வாங்கியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்க இங்க பாக்குறீங்க. மேபி ஃபியூச்சர்ல இந்த இடத்துல நீங்களும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்டா வந்து நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. ரைட், ஸோ பயோமாலிகுல்ஸ்னா முதல்ல என்ன அப்படி பார்த்துட்டீங்கன்னா பயோமாலிகுல்ஸ் யூஸ்வலாகவே லிவிங் திங்ஸ் எல்லாமே நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸாக தான் உருவாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹியூமன் பீயிங்ஸ் வி ஆர் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம எல்லாமே உயிர் உள்ள பொருட்கள். பட் நம்ம எதால ஆக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஸோ இந்த மாதிரி லைஃப்லெஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் கம்பைன் ஆகி தான் இந்த லைஃப் ஃபார்ம்ஸை கிரியேட் பண்ணுது. ஸோ அந்த லைஃப் இல்லாத அந்த மாலிகுல்ஸ், அந்த மாதிரி மாலிகுல்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் பயோமாலிகுல்ஸ். ஸோ நான் லிவிங் திங்ஸ் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த லிவிங். ஓகே, ஸோ அதை தான் நம்ம பயோமாலிகுல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இங்க நம்ம படிக்கிறது பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ், தென் அமினோ ஆசிட்ஸ், வைட்டமின்ஸ், என்சைம்ஸ். ஸோ இது எல்லாமே அதான் நான் லிவிங் மாலிகுல்ஸ். ஓகே, ஸோ தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அவர் லிவிங் சிஸ்டம். ஓகே, ஸோ அவங்கெல்லாம் கம்பைன் ஆகி தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, லிவிங் பீயிங்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஃபார்ம் ஆகும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பயோமாலிகுல்ஸ் என்னன்னு எடுத்துட்டீங்கன்னா தட் இஸ் கார்போஹைட்ரேட். ஸோ பேர்லயே இந்த பேருக்கான ஒரு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் வித் ஹைட்ரஜன். ஸோ இனிஷியல் டேஸ்ல இதோட டெஃபினிஷன் பார்க்கும்போது கார்பன் அண்ட் அது கூட வாட்டர். ஸோ கார்பன் எக்ஸ் நம்பர் ஆஃப் கார்பன் அண்ட் ஒய் நம்பர் ஆஃப் வாட்டர். ஸோ இதுதான் இனிஷியல் டேஸ்ல இருந்த டெஃபினிஷன். ஓகே, but after that there are some molecules. Okay, சில molecules பாத்தீங்கன்னா இந்த ஜெனரல் ஃபார்முலால இருக்கு, பட் they are not carbohydrates. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட். ஸோ இந்த அசிட்டிக் ஆசிட் எடுத்துட்டீங்கன்னா C2H2O twice இந்த மாலிகுலர் ஃபார்முலால இருக்கு, பட் அசிட்டிக் ஆசிட் இஸ் நாட் கார்போஹைட்ரேட். ஸோ தட்ஸ் a fair point. அப்ப இந்த ஜெனரல் ஃபார்முலா இட்ஸ் அ மிஸ்டேக். ஓகே, ஜஸ்ட் இதை நம்ம அப்டேட் பண்ணணும். இது மட்டும் இல்லாம இன்னொரு எலிமெண்ட் இருக்கு, அது என்னன்னா ரெமனோஸ். ரெமனோஸோட மாலிகுலர் ஃபார்முலா இந்த CxH2O அதுல வராது. இட்ஸ் நாட் கம்ஸ் அண்டர் திஸ் மாலிகுலர் ஃபார்முலா. அப்போ பட் ரெமனோஸ் இஸ் ஆக்சுவல் கார்போஹைட்ரேட். அப்போ என்ன டெஃபினிஷன்ஸ் எக்ஸாக்டா கொடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டெஃபினிஷன்ஸ் அதுக்கடுத்து அப்டேட் பண்றாங்க. என்ன டெஃபினிஷன்னா இட்ஸ் an optically active polyhydroxy aldehyde or ketone. எஸ், பாலிஹைட்ராக்சினா இதுல மெனி OH குரூப் இருக்கணும், OH மைனஸ் குரூப் இருக்கணும். ரெண்டாவது என்ன இருக்கணும், எய்தர் ஆல்டிஹைட் இருக்கணும் ஆர் கீட்டோன் இருக்கணும். ஓகே, சரி, நிறைய OH இருக்கணும் அண்ட் இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் குரூப்ல அட்லீஸ்ட் ஒன்னு இருக்கணும். மூணாவது ஆப்டிக்கலி ஆக்டிவா இருக்கணும், ஆப்டிக்கலி ஆக்டிவா இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் இதோட டெஃபினிஷன். ஓகே, சரி, ஒருவேளை நீங்க ஒரு காம்பவுண்ட் எடுக்கிறீங்க, அதுல நிறைய OH இருக்கு, ஆப்டிக்கலி ஆக்டிவா இருக்கு, பட் ஸ்டில் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் இருக்காது. அப்படிங்கிற மாதிரி சில கார்போஹைட்ரேட்ஸ் நீங்க எடுக்கலாம், நீங்க பார்க்கலாம். ஸோ அப்போ என்ன சொல்றாங்கன்னா அடுத்த ஒரு பாயிண்ட் இதை இன்னும் கொஞ்சம் கூட அப்டேட் பண்றாங்க. என்ன அப்டேஷன் பாத்தீங்கன்னா
எய்தர் அந்த மாலிகுல்ல இந்த மூணுமே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த மாலிகுல்ல நீங்க ஹைட்ரோலைஸ் பண்றீங்க. ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது ஓகே, ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்போது இந்த மூணுமே ஒபே பண்ற மாதிரி ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அப்போ அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். இந்த கார்போஹைட்ரேட்ஸுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது என்னன்னா தட் இஸ் சாக்ரைட்ஸ். ஓகே, சாக்ரைட்ஸ். ஓகே, அண்ட் ஆல்சோ கார்போஹைட்ரேட்ஸோட ஒரு கிளாசிபிகேஷன் இருக்கு, என்னன்னா சுகர் அண்ட் நான் சுகர். இந்த சுகர் இந்த பேர் எதனால வந்துச்சுன்னா there are few carbohydrates especially disaccharides, okay, and monosaccharides எல்லாமே எப்படி இருக்கும்னா ஸ்வீட் இன் டேஸ்ட்ல இருக்கும். ஓகே, ஸ்வீட் இன் டேஸ்ட், இந்த மாதிரி ஸ்வீட் இன் டேஸ்ட்ல இருக்கிறனாலேயே இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா சுகர் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி another one set of carbohydrates இருக்கு, அது என்ன most of the polysaccharides. ஓகே, polysaccharides எப்படி இருக்கும்னா they are not sweet in taste and also water insoluble. இது எல்லாமே நம்ம நான் சுகர் அப்படின்னு மென்ஷன் பண்றோம். ஸோ யூஸ்வலா சுகர்ல யாரா இருப்பாங்க, டை அண்ட் மோனோசாக்ரைட்ஸ். இது என்ன சார் டை மோனோன்னுலாம் சொல்றீங்க? டோன்ட் வரி, லெட் மீ எக்ஸ்பிளைன். ஓகே, ஸோ இந்த கிளாசிபிகேஷன், இந்த மோனோசாக்ரைட்ஸ், டைசாக்ரைட்ஸ், பாலிசாக்ரைட்ஸ், இந்த கிளாசிபிகேஷன் எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஹைட்ராலிசிஸ். இப்போ ஒரு ஹைட்ரோகார்பன் எடுக்கிறீங்க, அதை நீங்க ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்க, பட் ஸ்டில் அது ஹைட்ராலிசிஸ் ஆகலை அப்படின்னா அதை நம்ம மோனோசாக்ரைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதே ஒரு ஹைட்ரோகார்பன் எடுக்கிறீங்க, அதை நீங்க ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது 2 மோனோசாக்ரைட்ஸ் யூனிட்ஸ் கிடைச்சிச்சுன்னா அதை நம்ம டைசாக்ரைட்ஸ் மென்ஷன் பண்ணலாம். இல்ல 2 to 10, ஓகே, இந்த மாதிரி காமனா do not undergo ஹைட்ராலிசிஸ்னா அது மோனோசாக்ரைட்ஸ். இல்ல 2ல இருந்து 10 யூனிட்ஸ் ஆஃப் மோனோசாக்ரைட்ஸ் கிடைச்சிச்சுன்னா அது ஒலிகோசாக்ரைட்ஸ். இல்ல சார் எனக்கு 1 2 10 கிடையாது, அதுக்கும் மேல n number of monosaccharides கிடைச்சிச்சுன்னா that is polysaccharides. So இது this is a classification on the basis of hydrolysis. ஓகே, எவ்வளவு மாலிகூல்ஸ் நம்ம ஹைட்ரோலிசிஸ்னால கிடைக்குது, ஓகே, எவ்வளவு சாக்ரைட்ஸ் கிடைக்குது, அதுதான் இந்த கிளாசிபிகேஷன். நெக்ஸ்ட் on the basis of functional group. ஓகே, அடுத்தது என்னன்னா ஃபங்க்ஷனல் குரூப் பேசிஸ்ல நம்ம பார்க்குறோம். என்ன இருக்கு, பாலிஹைட்ராக்சி ஆல்டிகேட் அண்ட் பாலிஹைட்ராக்சி கீட்டோன். ஜஸ்ட் ஆல்டிகேட் அண்ட் கீட்டோன். எல்லா ஹைட்ரோகார்பன்லையும் OH குரூப் வந்து காமனாக தான் இருக்கும். அது தவிர்த்து எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப் பார்த்தீங்கன்னா ஆல்டிகேட் அண்ட் கீட்டோன். நவ் ஆல்டிகேட் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம ஆல்டோஸ் அப்படின்னு மென்ஷன் பண்றோம். அண்ட் கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கக்கூடியது கீட்டோஸ் அப்படின்னு மென்ஷன் பண்றோம். குளுக்கோஸ் வந்து கம்ஸ் அண்டர் ஆல்டோஸ். ஓகே, ஆல்டோ ஹெக்ஸோஸ் நம்ம சொல்லுவோம், ஏன்னா குளுக்கோஸ்ல 6 கார்பன் இருக்கிறதுனால ஆல்டோ, அண்ட் 6 மீன்ஸ் ஹெக்ஸோஸ். ஸோ கார்போஹைட்ரேட்ஸோட சஃபிக்ஸ் எப்படி நம்ம ஆல்கஹாலுக்கு சஃபிக்ஸ் ஓ எல் அப்படின்னு முடியுதோ அதே மாதிரி இங்க கார்போஹைட்ரேட்ஸ்க்கு சஃபிக்ஸ் ஓஸ் அப்படின்னு முடியும். ஆனா இங்க இந்த இடத்துல ஓஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, குளுக்கோஸ், மேனோஸ், கேலக்டோஸ், ஓகே, அண்ட் எக்ஸெட்ரா. ஸோ ஆல்டிகேட் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிற நம்ம ஆல்டோஸ் அண்ட் கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிற கீட்டோஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃப்ரக்டோஸ், ரிபலோஸ், எக்ஸெட்ரா. ஃபைன். அடுத்து ஆன் தி பேசிஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம். எஸ், எத்தனை கார்பன் இருக்கு அப்படிங்கறத வச்சு இந்த கிளாசிபிகேஷன் நம்ம சொல்றோம். என்னது, 3 கார்பன் இருக்கு அப்படின்னா தட் இஸ் ட்ரையோஸ். ஓகே, இப்படி இருக்கு ஆல்டோ, ஆல்டிகேட் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு அண்ட் 3 கார்பன் இருந்துச்சுன்னா ஆல்டோ ட்ரையோஸ். சிமிலர்லி 3 கார்பன் இருக்கு அண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் கீட்டோனா இருந்துச்சுன்னா கீட்டோ ட்ரையோஸ். தென் இப்ப 7 ஹெப்டோஸ். ஓகே, ஹெப்டோஸ் 7, ஆல்டோ ஹெப்டோஸ், கீட்டோ ஹெப்டோஸ். அடுத்தது ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஸ்வீட்னஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், சுகர் அண்ட் நான் சுகர். இந்த சுகர் அதுல தான் யார் வருவாங்க, மோனோசாக்ரைட்ஸ், டைசாக்ரைட்ஸ் ஆர் ஒலிகோசாக்ரைட்ஸ். இந்த ஒலிகோசாக்ரைட்ஸ் நம்ம என்ன சொன்னோம், 2ல இருந்து 10 யூனிட்ஸ் வரைக்கும் கிடைக்கும். ஓகே, மோனோசாக்ரைட்ஸ் கிடைக்கும்ல, 2 யூனிட்ஸ் கிடைச்சுன்னா அதுக்கு பேரு டைசாக்ரைட்ஸ், அண்ட் 3னா ட்ரைசாக்ரைட்ஸ், தென் 4னா டெட்ரா. அதை இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, disaccharides, trisaccharides, and tetrasaccharides. Tetrasaccharides. Okay.
நெக்ஸ்ட் இது ஃபர்தரா இன்னொரு கிளாசிபிகேஷன் என்னன்னா ரெடியூசிங் சுகர் அண்ட் நான் ரெடியூசிங் சுகர். இந்த கிளாசிபிகேஷன் எதனால நம்ம கொடுக்குறோம்னா கார்போஹைட்ரேட்ல ஆல்டிகைட் அண்ட் கீட்டோன் ஃபங்க்ஷன் குரூப் இருக்குல்ல, இந்த ஃபங்க்ஷனல் குரூப் டாலரன்ஸ் ரீஏஜென்ட் ஆர் ஃபெரிங் சொல்யூஷன் இந்த மாதிரி ரெடியூசிங் ஏஜென்ட்டால என்ன ஆகும், ஈஸியா ரெடியூஸ் ஆகும். அப்படி எந்தெந்த கார்போஹைட்ரேட்ஸ் டாலரன்ஸ் ரீஏஜென்ட் ஆர் ஃபெரிங் சொல்யூஷனால ரெடியூஸ் ஆகுதோ அந்த ரெடியூசிங் ஓகே அந்த மாதிரி இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம ரெடியூசிங் சுகர் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் பாருங்க, குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ். ஓகே, குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் அண்ட் ஃப்ரீ ஆல்டிகேட் ஆர் கீட்டோன் குரூப் இஸ் பிரசன்ட். ஓகே, ஃப்ரீ ஆல்டிகேட் அண்ட் கீட்டோன் எப்படி சார்? யூஸ்வலா நீங்க கார்பாக்சிலிக் ஆசிட் சாப்டர் நீங்க படிச்சிருப்பீங்க, ரைட்? ஆல்டிகேட் கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் சாப்டர்ல டாலரன்ஸ் ரீஏஜென்ட் அண்ட் ஃபெரிங் சொல்யூஷன் கேன் ரெடியூஸ் ஆல்டிகேட் பட் நாட் கீட்டோன் அப்படி நீங்க படிச்சிருப்பீங்க, ரைட்? எஸ், தட்ஸ் ரைட். பட் இங்க எப்படி குளுக்கோஸ் ஆல்டிகேட் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு, இட்ஸ் ரெடியூசிங் சுகர். இட்ஸ் ரெடியூசிங் சுகர், ஃபைன். தென் ஃப்ரக்டோஸ் இருக்கு, ஃப்ரக்டோஸ் இட்ஸ் கீட்டோன். ஓகே, அங்க கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. ஸோ கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப்பை எப்படி டாலரன்ஸ் அண்ட் ஃபெரிங் சொல்யூஷன்ஸ் ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கான ரீசன் என்னன்னா, எஸ், தட்ஸ் ரைட், டாலரன்ஸ் அண்ட் ஃபெரிங் சொல்யூஷன் கான் ரெடியூஸ் கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப் பட் தே கேன் ரெடியூஸ் ஆல்பா ஹைட்ராக்சி. ஓகே, ஆல்பா ஹைட்ராக்சி கீட்டோன், இந்த கீட்டோனை ரெடியூஸ் பண்ண முடியும். அது என்ன சார் ஆல்பா ஹைட்ராக்சி கீட்டோன்? ஒரு கீட்டோன் இருக்கணும், கீட்டோனை டச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கார்பன்ல ஒரு OH இருக்கணும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய கீட்டோனை நம்ம டாலரன்ஸ் அண்ட் ஃபெரிங் சொல்யூஷன்ஸால ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கீட்டோன் தான் எங்க இருக்கு, ஃப்ரக்டோஸ்ல இருக்கு. தட்ஸ் வை ஃப்ரக்டோஸ் இட்ஸ் ரெடியூசிங் சுகர். நெக்ஸ்ட் நான் ரெடியூசிங் சுகர், இட்ஸ் சிம்பிள். அங்க இங்க இருக்கக்கூடிய ஃப்ரீ ஆல்டிகேட் தென் ஆல்பா ஹைட்ராக்சி கீட்டோன் குரூப் இருக்காது. எக்ஸாம்பிள் சுக்ரோஸ் தான். சுக்ரோஸ் தான் நம்ம இங்க படிக்கிறதுல நான் ரெடியூசிங் சுகரா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ். ஸோ குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் அப்படி எடுத்தீங்கன்னா எப்படி வரும், 6 கார்பன் இந்த மாதிரி அலைன் ஆயிருக்கும். ஓகே, அலைன் ஆயிருக்கும். அதுல மேல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கார்பன் என்னன்னா தட் இஸ் மெயின் ஃபங்க்ஷனல் குரூப். ஓகே, ஸோ இதான் C1 கார்பன். ஸோ நெக்ஸ்ட் கீழே வர என்ன ஆகும், C2, C3, C4, C5, C6, ரைட்? C6 வரைக்கும் இருக்கு. இப்ப கேள்வி என்னன்னா, இதுல C6 இருக்குல்ல, C6ல இருக்கக்கூடிய கார்பனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, தட் இஸ் வேலன்ஸ் கார்பன். அது என்ன சார் வேலன்ஸ் கார்பன்? மெயினான ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு லாஸ்ட் இது இருக்கிறனால இதை நம்ம வேலன்ஸ் கார்பன் அப்படின்னு மென்ஷன் பண்ணோம். அடுத்து அதை டச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த கார்பன், இதுக்கு பேர் என்னன்னா பெனல்டிமேட் கார்பன். எப்பவுமே நம்ம குளுக்கோஸ டி குளுக்கோஸ் அண்ட் எல் குளுக்கோஸ் படிப்போம், ஞாபகம் இருக்கா? எஸ், டி அண்ட் எல் குளுக்கோஸ். இந்த டி அண்ட் எல் கிளாசிபிகேஷன் எதனால வருதுன்னா இங்க இருக்கக்கூடிய பெனல்டிமேட் கார்பன். ஓகே, இந்த பெனல்டிமேட் கார்பன் தான் அதை டிசைட் பண்ணும். ஸோ பெனல்டிமேட் கார்பன்ல இருக்கக்கூடிய OH லெஃப்ட் சைட்ல இருந்துச்சுன்னா தட் இஸ் டி, அது ரைட் சைட்ல இருந்துச்சுன்னா டி, லெஃப்ட் சைட்ல இருந்துச்சுன்னா தட்ஸ் எல். ஓகே, ஸோ இதுதான் இந்த மாதிரி பெனல்டிமேட் கார்பன்ல இருக்கக்கூடிய OH வச்சு நம்ம டி அண்ட் எல்லாம் கிளாசிஃபை பண்றோம்ல, இதுக்கு பேர் வந்து ரிலேட்டிவ் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இது குளுக்கோஸ், இது மேனோஸ். குளுக்கோஸுக்கும் மேனோஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா இந்த ரெண்டுமே எபிமர்ஸ். அதுவும் என்ன C2 எபிமர். அது என்ன C2? பிகாஸ் ரெண்டாவது கார்பன்ல இருக்கக்கூடிய OH ரெண்டு பேருக்குமே டிஃபரண்ட். ஓகே, ஸோ கீப் இட் இன் யுவர் மைண்ட். நீங்க இந்த சாப்டரை பார்த்தீங்கன்னா ஆனோமர்ஸ் அண்ட் எபிமர்ஸ் ரெண்டு கான்செப்ட் வரும். ஆனோமர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா isomerism in isomers by anomeric carbon and epimer எடுத்துட்டீங்கன்னா இது
நவ் ஒரு டவுட் இருக்கும், இது என்ன சொல்ல வராங்கன்னா நல்லா பாருங்க, எப்பவுமே இந்த மெயின் ஃபங்க்ஷன் குரூப் இருக்கக்கூடிய கார்பன் அதை தான் நம்ம ஆனோமரிக் கார்பன் சொல்லுவோம். வாட் இஸ் எக்ஸாக்ட்லி ஆனோமரிக் கார்பன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயின் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குல்ல, அந்த ஃபங்க்ஷன் குரூப் இருக்கக்கூடிய கார்பனை தான் நம்ம ஆனோமரிக் கார்பன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இப்போ இங்க குளுக்கோஸ் எடுக்கிறீங்க, C1 கார்பன் இஸ் ஆனோமரிக் கார்பன். C1 கார்பன்ல கான்ஃபிகரேஷன் டிஃபரன்சஸ் இருந்துச்சுன்னா அது ஆனோமர்ஸ். அதை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற எல்லா கார்பன்லையும் கான்ஃபிகரேஷன் டிஃபரன்சஸ் வந்துச்சுன்னா தட் இஸ் எபிமர்ஸ். ஓகே, ஸோ இங்க நீங்க பார்க்கும்போது இங்க இருக்கிறது என்ன, C2 இஸ் நாட் அன் ஆனோமரிக் கார்பன். ஓகே, ஃபார் குளுக்கோஸ். அப்போ இது இந்த ரெண்டுமே மேனோஸ் அண்ட் குளுக்கோஸ் இந்த ரெண்டுக்குமே இடையில டிஃபரன்சஸ் எங்க இருக்குன்னா C2. ஸோ C2 இதை எபிமர்ஸ் நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட், அண்ட் அதர் தென் தட் நீங்க பாத்தீங்கன்னா C2 பொசிஷன் அண்ட் C2 பொசிஷன் அப்படியே இருக்கட்டும். ஓகே, தென் C3 யூஸ்வலா நீங்க போடும்போது எல்லா ஓவச்சும் உங்களுக்கு ரைட் சைட்ல தான் இருக்கும். பட் C3ல மட்டும் குளுக்கோஸ்ல என்ன இருக்கும், உங்களுக்கு ஓவச் லெஃப்ட் சைட்ல இருக்கும். இது மட்டும் தான் ஒரு, ஏன்னா ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி உங்கள்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்கலாம். அடுத்தது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ குளுக்கோஸ் இருக்கு, குளுக்கோஸ் நீங்க ஆக்சிடைஸ் பண்ணும்போது என்ன ஆகும், குளுக்கோனிக் ஆசிடா மாறும். மேல இருக்கக்கூடிய ஆல்டிகைட் அப்படியே ஆசிட் ஆகும். இந்த ப்ராசஸ் புரோமினோட்டர், இது ஆக்சிடேஷன். இதே மாதிரி அடுத்து அசிட்டிக் அன்ஹைட்ரேட் இருக்கு. இந்த அசிட்டிக் அன்ஹைட்ரேட் நீங்க யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இது வந்து 5 ஓகே, ஸோ 5 அசிட்டிக் அன்ஹைட்ரேட் என்ன பண்ணுவோம்னா இங்க இருக்கக்கூடிய 5 OH குரூப் கூட ரியாக்ட் ஆகி அசிட்டிக் ஓகே குளுக்கோஸ் பென்டா அசிட்டேட்டா கன்வெர்ட் ஆகும். ஓகே, பென்டா அசிட்டேட்டா கன்வெர்ட் ஆகும். அடுத்து குளுக்கோஸ் இருக்கு, குளுக்கோஸை நீங்க ஆக்சிடேஷன் பண்றீங்க, என்ன ஆகும், அது புரோமின் வாட்டர்ல ஆக்சிடேஷன் பண்ணும்போது குளுக்கோனிக் ஆசிட் கிடைக்கும். அதே இது சல்ஃபியூரிக் ஆசிட்ல நீங்க ஸோ நாட் நைட்ரிக் ஆசிட்ல நீங்க ஆக்சிடேஷன் பண்ணும்போது மேல இருக்கக்கூடிய ஓகே மேல இருக்கக்கூடிய கார்பனும் சரி, கீழே இருக்கக்கூடிய கார்பனும் சரி, உங்களுக்கு என்ன ஆகும், ஆக்சிடைஸ் ஆகும். நீ என்ன கேட்கலாம், ஏன் சார் மிடில் இருக்கக்கூடிய கார்பன் ஆகாதா, லைக் ஆக்சிஜன் ஆகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிறது ஆல்டிகைட், ஆல்டிஹைடு. கீழே இருக்கக்கூடியது என்னன்னா பிரைமரி ஆல்கஹால், அண்ட் மிடில் இருக்கக்கூடியது செகண்டரி ஆல்கஹால். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சிடேஷன் எந்த ஆல்கஹால் ஃபாஸ்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா பிரைமரி ஆல்கஹால், தென் செகண்டரி, லீஸ்டா தான் டெர்ஷரி ஆல்கஹால் ஆகும். ஸோ ஆன் தட் ரீசன் என்ன ஆகும், இந்த இடத்துல உங்களுக்கு ஆல்டிஹைட் ஆக்சிடேஷன் போகுது, அடுத்து உங்களுக்கு பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் போகுது இந்த ப்ராசஸ் ஆஃப் HNO3. அதனால உங்களுக்கு கிடைக்கிறது என்ன, சச்சாரிக் ஆசிட். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, குளுக்கோனிக் ஆசிட். ஓகே, நீங்க புரோமின் வாட்டர் போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், குளுக்கோனிக் ஆசிட் கிடைக்குமா, குளுக்கோனிக் ஆசிட் நீங்க நைட்ரிக் ஆசிட் போட்டா என்ன ஆகும், அதுவும் உங்களுக்கு சச்சாரிக் ஆசிடா மாறும். நெக்ஸ்ட், ஆன் ரியாக்ஷன் வித் ஹைட்ராக்சைலமைன். ஓகே, ஸோ நீங்க குளுக்கோஸ் எடுக்கும்போது குளுக்கோஸ்ல என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும், கார்பனைல். ஓகே, ஸோ C டபுள் பாண்ட் OH. இந்த கார்பனைல்ல நீங்க NH2OH ஹைட்ராக்சைலமைன் போட்டா உங்களுக்கு என்ன ஆகும், N bond NOH. நெக்ஸ்ட், அண்ட் மேல இருக்கக்கூடிய இந்த காம்பவுண்டோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் ஆக்சின். இது நீங்க கார்பனைல் அடிஷன்ல நீங்க படிச்சிருக்கணும். இங்க இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன் அண்ட் இந்த ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணிக்கிட்டு ஆக்சிஜன். அடுத்து என்ன இருக்கும், that is oxim then followed by hydrogen cyanide. இதுவும் உங்களுக்கு என்னதான் கார்பன் சயனைட் போய் அப்ரோச் பண்ணும், தென் மேல சயனோஹைட்ரின் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். மேல OH தென் கீழே சயனைட், இதுக்கு பேர் என்ன, சயனோஹைட்ரின். ஓகே, சயனோஹைட்ரின். சரியா, ஸோ அப்போ சிம்பிளா இந்த இடத்துல நடக்கக்கூடிய ரியாக்ஷன் கார்பனைல் அடிஷன், அவ்வளவுதான். தட் இஸ் கார்பனைல் அடிஷன். நெக்ஸ்ட், குளுக்கோஸ் ஆன் ரிடக்ஷன் வித் ஓகே ஹைட்ரையோடிக் ஆசிட். குளுக்கோஸை நீங்க ஹைட்ரையோடிக் ஆசிடை வச்சு நீங்க ரெடியூஸ் பண்ணும்போது டைரக்டா 6 கார்பனும் என்ன ஆகும், நார்மல் ஹெக்ஸேனா மாறிடும். ஓகே, N ஹெக்ஸேனா மாறும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் எலிசிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ் அதில் தான் இன்வால்வ் ஆகும். ஸோ இந்த ரியாக்ஷன் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா,
குளுக்கோஸ்ல 6 கார்பனும் லீனியரா இருக்கா பிரான்ச்சா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு இந்த ரியாக்ஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் கார்பனல் இருக்கா இல்லையா, ஓகே இதர் ஆல்டிகைட் ஆர் கீட்டோன் இருக்கா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த 2 ரியாக்ஷனும் இன்வால்வ் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல எத்தனை பிரைமரி ஆல்கஹால் அண்ட் எத்தனை ஆல்டிகைட் குரூப் இருக்கு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் யூஸ் ஆகும். தென் எத்தனை ஆல்கஹால் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரியாக்ஷன் அசிடிக் அன்ஹைட்ரேட் யூஸ் ஆகும். ஏன்னா இங்க கரெக்டா 5 ஈக்குவலண்ட் ஆஃப் அசிடிக் அன்ஹைட்ரேட் ஒரு ஈக்குவலண்ட் ஆஃப் குளுக்கோஸுக்கு குளுக்கோஸ் கூட ரியாக்ஷன் போகும். இதை வச்சு நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும் 5 OH அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன். இப்போ இதுல ஒரே ஒரு ஆல்டிகைட் குரூப் இருக்குங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்றோம். எல்லாமே ஸ்ட்ரக்சரல் எலிசிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ் அதுலேயே நமக்கு இன்வால்வ் ஆகும். நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் டி அண்ட் எல் நோட்டேஷன் எப்படி வருது, பெனல்டிமேட் கார்பன். ஓகே பெரிய குளுக்கோஸ் இருக்குன்னா அதுல லாஸ்ட் கார்பனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கார்பன்ல OH ரைட் சைட்ல இருந்துச்சுன்னா டி ஃபார்ம் அண்ட் லெஃப்ட் சைட்ல இருந்துச்சுன்னா எல் ஃபார்ம். அண்ட் இது ஏன் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை நம்ம ரிலேட்டிவ் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ரிலேட்டிவ் கான்ஃபிகரேஷன். D and L has no relation with sign of optical rotation. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த D and L அப்படிங்கிறது ஆப்டிக்கல் ரொட்டேஷனை மீன் பண்ணல. ஓகே ஆப்டிக்கல் ரொட்டேஷன் அப்படிங்கிறது தான் அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்சல்யூட். ஓகே இதுதான் உண்மையானது அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன். இங்க இருக்கக்கூடிய டி அண்ட் எல்ங்கிறது அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் கிடையாது, ஜஸ்ட் ரிலேட்டிவ் கான்ஃபிகரேஷன். ரிலேட்டிவ்னா எதை ரிலேட் பண்றோம் அப்படின்னு கேட்டா the answer is glyceraldehyde. ஓகே ஸோ அந்த glyceraldehyde தான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் நம்ம குளுக்கோஸ் நம்ம படிக்கணும்னா சிம்பிளஸ்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். glyceraldehyde என்ன இருக்கு, that is aldotryose. ஓகே aldotryose இதுதான் நம்ம glyceraldehyde சொல்றோம். இதுல OH ரைட்டா லெஃப்டா அப்படிங்கிறத நம்ம ரெஃபரன்ஸா யூஸ் பண்றோம். ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தடுத்து இருக்கும் ஆல்டோ ஹெக்ஸோஸ், ஆல்டோ பென்டோஸ், ஆல்டோ பியூட்டோஸ். ஓகே அது எல்லாமே நம்ம இதை ஒரு ரெஃபரன்ஸா யூஸ் பண்றோம். அதனாலதான் நமக்கு என்ன கிடைக்குது டி அண்ட் எல் நோட்டேஷனுக்கு நம்ம எப்பவுமே இதை ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறோம். இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு டி அண்ட் எல் நோட்டேஷனை கிரியேட் ஆச்சு. அடுத்தது சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ். அந்த சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸை கன்ஃபார்ம் பண்ணது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா there are 2 reactions. ஓகே 2 ரியாக்ஷன் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸை கன்ஃபார்ம் பண்ணும். அது என்ன 2 ரியாக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அசிட்டிக் அன்ஹைட்ரேட் இருக்குல்ல, அந்த அசிட்டிக் அன்ஹைட்ரேட்டும் உங்களுக்கு சைக்ளிக் குளுக்கோஸ் தான். குளுக்கோஸ் வந்து எப்படி லீனியரா இருக்கிற மாதிரி சைக்ளிக்காவும் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே ஸோ இந்த சைக்ளிக்கா எக்ஸிஸ்ட் ஆகும்போது இந்த சைக்ளிக் குளுக்கோஸ் டு நாட் ரியாக்ட் வித் சோடியம் பைசல்ஃபேட் அண்ட் ஹைட்ராக்சைல் அமைன். தென் கூடவே உங்களுக்கு அண்ட் இதுல இருந்து உருவாக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் அமோனியம். ஓகே அசிட்டிக் அன்ஹைட்ரேட் கூட ரியாக்ஷனுக்கு போகாது. ஸோ இப்படி ஒரு 3 ரியாக்ஷன்ஸ் மூலமா நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்றோம், லீனியர் குளுக்கோஸ் மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகல, சைக்ளிக் குளுக்கோஸ் இஸ் ஆல்சோ எக்ஸிஸ்டிங். ஓகே அண்ட் இந்த லீனியர் குளுக்கோஸ் எப்படி சைக்ளிக்கா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஆனோமரிக் கார்பன், ஓகே ஆனோமரிக் கார்பன் கீழே இருக்கக்கூடிய இந்த கார்பன், ஓகே இந்த பெனல்டிமேட் கார்பன், சாரி பெனல்டிமேட் கார்பன், இந்த பெனல்டிமேட் கார்பன் ஆல்பா ஓகே இந்த ரைட் சைட்ல போய் அட்டாக் பண்ணுச்சு. ஓகே அட்டாக் பண்ணி கிடைக்கக்கூடியது உங்களுக்கு என்னவா இருக்கும், ஆல்பாவா இருக்கும். அதே லெஃப்ட் சைட்ல போய் அப்ரோச் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு பீட்டா இருக்கும். ஸோ இப்படி இந்த பெனல்டிமேட் கார்பன் எந்த டைரக்ஷன்ல போய் அட்டாக் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு 2 டிஃபரெண்டான காம்பவுண்ட்ஸ் கிடைக்குது. அண்ட் கீப் இன் மைண்ட் இந்த ரெண்டுமே நமக்கு என்ன, தீஸ் ஆர் ஆனோமர்ஸ். இந்த ஆல்பா குளுக்கோஸ் அண்ட் பீட்டா குளுக்கோஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தே ஆர் ஆனோமர்ஸ் இன் நேச்சர். ஓகே ஸோ இதோட பாயிலிங் மெல்டிங் பாயிண்ட் அண்ட் இது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆல்பா குளுக்கோஸ் 300K ஓகே 303 கெல்வின்லேயே கிடைச்சிடும். பட் பீட்டா குளுக்கோஸ் மோர் ஸ்டேபிள். ஸோ அதை 371 கெல்வின்ல தான் நம்மளால எடுக்க முடியும். நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா ப்ரோட்டீன்ஸ். ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ பயோமாலிகுல்ஸ் அண்ட் இந்த ப்ரோட்டீன் அப்படிங்கிறது ஒரு பாலிமர். பாலிமரா இருக்குதுன்னா அங்க கண்டிப்பா ஒரு மோனோமரிக் யூனிட் இருக்கும். மோனோமர் கண்டிப்பா இருக்கும். இங்க மோனோமர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் அமினோ ஆசிட். பாலிமர் அண்ட் மோனோமர்.
சரியா? இதுதான் அதோட மோனோமர். அமைன் குரூப், சைட் செயின். ஸோ அகெயின் அந்த அமினோ ஆசிட்ஸும் எப்படிப்பட்ட அமினோ ஆசிட்ஸ்னா ஆல்பா அமினோ ஆசிட். வாட் இஸ் மீன் பை ஆல்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ COOH NH2 குரூப் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. இந்த ஃபங்க்ஷனல் குரூப் உங்களுக்கு ஆல்பா கார்பன் இருக்கு. ஸோ யூஸ்வலா COH ஃபங்க்ஷனல் குரூப் அதை டச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கார்பனுக்கு ஆல்பா, அடுத்தது பீட்டா, அடுத்தது காமா. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம டிபெண்ட்ஸ் அப்பான் த பொசிஷன். ஓகே, ஸோ ஆசிட் குரூப்ல இருந்து வரக்கூடிய பொசிஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இப்படி ஆல்பா பீட்டா காமான்னு பிரிக்கலாம். பிரிக்கும் போது என்ன ஆகும், ஆல்பா. ஸோ ஆல்பா கார்பன்ல NH2 இருந்துச்சுன்னா ஆல்பா அமினோ ஆசிட், பீட்டால இருந்துச்சுன்னா பீட்டா அமினோ ஆசிட்ஸ், தென் காமால இருந்துச்சுன்னா காமா அமினோ ஆசிட்ஸ். ஸோ இங்க இருக்கிறது நமக்கு ஆல்பா அமினோ ஆசிட்ஸ். ஆல்பால தான் எப்பவுமே இந்த ஆசிட் குரூப் இருக்கும். நெக்ஸ்ட் இதோட கிளாசிபிகேஷன், அமினோ ஆசிட்ஸ்ல இருக்கக்கூடிய கிளாசிபிகேஷன் பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஆசிட் அண்ட் NH2 குரூப். ஓகே, ஆசிட் குரூப் அண்ட் NH2 குரூப். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்றோம், அசிடிக் அமினோ ஆசிட், பேசிக் அமினோ ஆசிட், நியூட்ரல் அமினோ ஆசிட் நம்ம சொல்றோம். நியூட்ரல் அமினோ ஆசிட்ஸ்னா நம்பர் ஆஃப் ஆசிட் குரூப்பும் பேஸ் குரூப்பும், ஓகே, பேஸ்ங்கிறது NH2 குரூப், இந்த ரெண்டு குரூப்புமே ஈக்குவலா இருக்கும். எக்ஸாம்பிள் கிளைசின், ஆலனைன், வேலைன். தென் அசிடிக் அமினோ ஆசிட்ஸ் எடுத்தீங்கன்னா ஆசிட் குரூப்போட அளவு அதிகமா இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஆசிட் குரூப் இஸ் டாமினன்ட் நம்பர் ஆஃப் பேஸ் குரூப். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அஸ்பார்டிக் ஆசிட், asparagine and glutamic acid. தென் பேசிக் அமினோ ஆசிட் எடுத்தீங்கன்னா NH2, ஓகே, அமைன் குரூப்போட அளவு அதிகமா இருக்கும். நம்பர் ஆஃப் அமைன் குரூப் கிரேட்டர் when compared to acid group. Example lysine, arginine, histidine. Okay, then on the basis of synthesis, இது அடுத்த ஒரு கிளாசிபிகேஷன். இந்த கிளாசிபிகேஷன் எதை மீன் பண்ணுதுன்னா, நம்ம பாடியால அமினோ ஆசிட்ஸ் சிந்தசிஸ் பண்ண முடியும், பட் எல்லா அமினோ ஆசிட்ஸையும் முடியாது. எந்தெந்த அமினோ ஆசிட்ஸை நம்ம பாடியால சிந்தசிஸ் பண்ண முடியுமோ அந்த அமினோ ஆசிட்ஸை நம்ம வெளியில இருந்து எடுக்கணும் அப்படிங்கிற தேவையில்லை. ஸோ அது தேவை இல்லாததுனால நம்ம இதை என்னன்னு சொல்லலாம், நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். தென் சில அமினோ ஆசிட்ஸை நம்ம பாடியால சிந்தசிஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி முடியக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம், எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வேலைன், லியூசின், லைசின், ஐசோலியூசின் அண்ட் இது எல்லாமே எசென்ஷியல், நம்ம பாடியால சிந்தசிஸ் பண்ண முடியாது, கேன் நாட் பி சிந்தசைஸ்ட், but non-essential can be synthesized. Example glycine, alanine, glutamic acid. Right. அடுத்தது structure and shape of proteins. So protein ஓட structure அப்படின்னு எடுக்கும்போது ரைபோசோம்ஸ்ல தான் யூஸ்வலா proteins எல்லாமே synthesis ஆகும். ஸோ அகைன் ரைபோசோம்ஸ்ல இருந்து வெளியில வரக்கூடிய proteins ஃபர்ஸ்டா எந்த ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா that is a linear, இந்த மாதிரி அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் ஒன்னா கனெக்ட் ஆகி ஒரு நார்மல் செயின் மாதிரி லீனியர் செயினா தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய லீனியர் செயினுக்கு என்ன பேரு, தட் இஸ் பிரைமரி ஸ்ட்ரக்சர். இதைதான் நம்ம பிரைமரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு மென்ஷன் பண்றோம். இப்படி பிரைமரி ஸ்ட்ரக்சரா இருக்கிறது கொஞ்சம் அன்ஸ்டேபிள். ஓகே, அது என்ன ஆக ட்ரை பண்ணும், செகண்டரி ஸ்ட்ரக்சருக்கு மாற ட்ரை பண்ணும். என்ன ஆகும், இப்படி லீனியரா வரக்கூடிய செயின் அப்படியே ஒரு ஹெலிக்ஸா மாறும். இந்த மாதிரி எதுக்கு ஸ்பைரல் ஷேப்புக்கு ஒரு ஹெலிக்கல் ஷேப்புக்கு மாறணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப்ஸும் கீழே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு இடையில ஹைட்ரஜன் பாண்ட்ஸை கிரியேட் பண்ணும். நல்லா பாருங்க, இங்க ஆசிட் குரூப்ல இருக்கக்கூடிய ஓவும் கீழே அமைன். ஓகே, ஸோ அமைன் குரூப்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன் என்ன ஆகும், சாரி நைட்ரஜன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், ஓகே, அதுவும் ஹைட்ரஜன் பாண்டை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரா மாலிகுல்ஸ், ஓகே, செகண்ட் பிரைமரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறது எதுக்கு செகண்டரி ஸ்ட்ரக்சர் வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு கெட் இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் வர்றதுனால அந்த மாலிகுல் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். ஓகே, இட்ஸ் மோர் ஸ்டேபிள். அந்த ஸ்டெபிலிட்டி அச்சீவ் பண்றதுக்காக தான் இந்த இன்ட்ரா மாலிகுலர் செகண்டரி ஸ்ட்ரக்சர் வருது. ஸோ செகண்டரி ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா ஆல்பா ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் பீட்டா ஷீட்டட் ஸ்ட்ரக்சர் ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஆல்பா ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஸ்பைரல், இந்த மாதிரி ஸ்பைரல் ஃபார்ம்ல இருக்கும். tightly packed coil polypeptide backbone core, side chain expand onwards. Fine. நீங்க பாத்தீங்கன்னா actually globular protein இதுதான் இம்பார்ட்டன்ஸ். globular protein like myoglobin, then trioponid. சி இதுல எல்லாமே உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஆல்பா ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். இந்த மாதிரி இந்த பேட்டர்ன் தான் உங்களுக்கு இருக்கும். ரைட்டா? ஸோ இது ஆல்பா ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர். இதே மாதிரி இது இருக்கக்கூடியதான் பீட்டா ஷீட்டட் ஸ்ட்ரக்சர். இது ரெண்டுமே
உங்களுக்கு செகண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன். இதுலயும் உங்களுக்கு எப்படி இருக்கும், அலைன்மெண்ட்ஸ் இப்படி இருக்கும், அது ஹெலிக்கல் பேட்டர்ன்ல இருக்கும். பட் இங்க ஒரு ஷீட் மாதிரி இருக்கும். ஷீட் ஒரு ஷீட்டோட சர்ஃபஸும் இன்னொரு சர்ஃபஸும் உங்களுக்கு ஹைட்ரஜன் பாண்டிங்ல இன்வால்வ் ஆகும். ஸோ இது ஒரு சர்ஃபஸ், இந்த சர்ஃபஸும் என்ன ஆகும், ஹைட்ரஜன் பாண்டிங்ல இன்வால்வ் ஆகும். ஓகே, அண்ட் இன் பிட்வீன்லயும் உங்களுக்கு என்ன ஆகும், இன்டராக்ஷன்ஸ் வரும். ஸோ இது பீட்டா ஷீட்டட் ஸ்ட்ரக்சர். எஸ், இன்டர் molecules, actually இது intramolecular, intra. ஓகே, நெக்ஸ்ட், ஏன்னா புரோட்டீன்ஸ் எல்லாமே ஒரே மாலிகுல் தான், ஒரே மாலிகுலா தான் நம்ம கன்சிடர் பண்றோம், எல்லாமே சேர்ந்துருச்சு. இது பாலிமர். ஸோ பாலிமர்ஸ்குள்ளேயே உங்களுக்கு என்ன ஆகுது, ஹைட்ரஜன் பாண்டிங் எக்ஸிஸ்ட் ஆகும்போது அது இன்ட்ரா பேட்டர்னுக்குள்ள தான் வரும். நவ் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன்ஸ். டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்னா பிரைமரி, செகண்டரி ஆச்சு. செகண்டரி என்ன ஆகும்னா இன்னும் ஸ்டெபிலிட்டிக்காக, எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டிக்காக என்ன ஆகும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹெலிக்கல் பேட்டர்ன், ஓகே, இந்த மாதிரி ஒரு ஹெலிக்கல் பேட்டர்ன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஸ்பைரல் பேட்டர்ன் இருக்குதுன்னா அது மறுபடியும் தனக்குள்ளேயே ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணிக்கும். இந்த மாதிரி சுத்தி உள்ளுக்குள்ளேயே சுத்தும். இப்படி சுத்தி உருவாகக்கூடியதான் என்னன்னா டெர்ஷரி ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு என்ன இருக்கும், ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். என்னென்ன ஸ்டெபிலிட்டி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்ட். ஆல்ரெடி செகண்டரியிலே ஹைட்ரஜன் பாண்ட் வந்துருச்சு. இதுல டைசல்பைட் லிங்கேஜ் இருக்கும். டைசல்பைட் லிங்கேஜ்னா ஒரு சல்ஃபருக்கும் இன்னொரு சல்ஃபருக்கும் இடையில இருக்கக்கூடிய லிங்கேஜ். தென் வான் டெர் வால்ஸ் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். நீங்க கெமிஸ்ட்ரியில படிக்கக்கூடிய எல்லா இன்டர்மாலிகுலர் இன்டராக்ஷன்ஸுமே இங்க வந்துடும். ஸோ இது டெர்ஷரி ஸ்ட்ரக்சர். தென் இதுக்கு அடுத்து வரக்கூடியது என்னன்னா குவார்டினரி ஸ்ட்ரக்சர். இது குவார்டினரி ஸ்ட்ரக்சர் என்னன்னா நிறைய செகண்டரி டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இந்த மாதிரி நிறைய டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் ஒன்னோட ஒன்று சேரும். எஸ், 1 2, நான் கலர் மாற்றேன், கலர் ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கம்பைண்டான ஒரு ஃபார்முலா கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம குவார்டினரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன் அப்படின்னு மென்ஷன் பண்றோம். சம் ஆஃப் தி புரோட்டீன்ஸ் ஆர் composed of 2 or more polypeptide chain. எஸ், நிறைய இந்த டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதெல்லாம் கம்பைன் ஆகி தான் இந்த குவார்டினரி ஸ்ட்ரக்சருக்கு நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகே, the spatial arrangements of these subunits with respect to each other known as quaternary structure. Right. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா என்சைம்ஸ். என்சைம்ஸ்ங்கிறது என்னதுன்னா பயாலஜிக்கலா நம்ம பாடியில இருக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை ஸ்பீட் அப் பண்ணக்கூடியதான் நம்ம என்சைம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட். ஸோ இது ஆக்சுவலி பயோ கேட்டலிஸ்ட். ஸோ பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸை ஸ்பீட் அப் பண்ணக்கூடிய வேலையை தான் நம்ம என்சைம்ஸ் பண்ணுது. தென் yeah, fine. They work under mild conditions in living system. Yes, என்சைம்ஸ் என்னன்னா ஹைலி ஸ்பெசிபிக் இன் நேச்சர். ஒரு ஸ்பெசிபிக்கான ரியாக்ஷனுக்கு ஒரு என்சைம் யூஸ் ஆகும்னா அந்த ரியாக்ஷனுக்கு மட்டும்தான் அந்த என்சைம் யூஸ் ஆகும். மற்ற எந்த ரியாக்ஷன்ஸுக்குமே அந்த என்சைம்ஸ் வந்து யூஸே ஆகாது. இட்ஸ் யூஸ்லெஸ். அதனால ஹைலி ஸ்பெசிபிக் இன் நேச்சர். அண்ட் இதோட கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஆப்டிமம் கண்டிஷன்ல மட்டும்தான் என்சைம்ஸ் ஒர்க் ஆகும். நீங்க ஒருவேளை எக்ஸ்ட்ரீமான பிஹெச்ஓ எக்ஸ்ட்ரீமான டெம்பரேச்சர் நீங்க கூட்டுனீங்கன்னா என்ன ஆகும், என்சைம்ஸ் அப்படியே கொலாப்ஸ் ஆயிடும், அது டீநேச்சுரேஷன் ஆயிடும். ஜஸ்ட் அதோட ஃபங்க்ஷனே மாறிடும். அதனாலதான் அது என்ன பண்றோம், மைல்டு கண்டிஷன்ல தான் நம்ம வச்சிருப்போம். They are vital of our life and serve a wide range of important functions in body such as aiding digestion and metabolism. Body நடக்கக்கூடிய எல்லா few கிடையாது, most of the biochemical reactionsல எல்லாமே enzymes compulsory அங்க இருக்கும். Then almost all enzymes are globular protein. நம்ம புரோட்டீன்ல based on அதோட ஸ்ட்ரக்சரை வச்சு globular protein and fibrous protein ரெண்டு விதமா பிரிப்போம். ஸோ குளோபுலர் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல அந்த மாடல் இருக்கும். தென் ஃபைபர் ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஆல்பா ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல அந்த பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் தான் உங்களுக்கு ஃபைபரஸ் ப்ரோட்டீனா இருக்கும். ஸோ இங்க குளோபுலர் ப்ரோட்டீன் என்சைம்ஸ் மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா குளோபுலர் ப்ரோட்டீனா இருக்கும். ஓகே, நம்ம டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்குல்ல அந்த பேட்டர்ன்ல தான் இருக்கும். தே ஆர் வெரி ஸ்பெசிபிக் ஃபார் பர்டிகுலர் ரியாக்ஷன். ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஹைலி ஸ்பெசிபிக்.
நெக்ஸ்ட் இதோட மெக்கானிசம்னு எடுத்துட்டீங்கன்னா இது லாக் அண்ட் கீ மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. இதை நம்ம பயாலஜில கூட நீங்க டீட்டெயிலா படிப்பீங்க. இப்போ என்ன ஆகும், என்சைம்ஸ் வந்து என்ன ஆகும்னா ரியாக்டன் கூட இன்ட்ராக்ட் பண்ணி, இது என்சைம்னு வச்சுக்கோங்க, இது சப்ஸ்ட்ரேட், ஓகே, ரியாக்டன்ட், இந்த சப்ஸ்ட்ரேட்டை உடைக்கணும். அதான் இந்த என்சைமோட வேலை. ஸோ என்சைம்ஸ் வந்து என்ன பண்ணும், ஒரு சர்ஃபேஸ் மாதிரி கொடுக்கும். ஓகே, ஒரு எக்ஸாக்டான ஒரு சர்ஃபேஸ் இருக்கும். அந்த எக்ஸாக்டான சர்ஃபேஸ்ல இந்த சப்ஸ்ட்ரேட்டால மட்டும்தான் உட்கார முடியும், வேற யாராலையும் உட்கார முடியும். ஸோ இந்த சர்ஃபேஸ்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகும். ஸோ இதை நம்ம லாக் அண்ட் கீ அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம், மெக்கானிசம். எக்ஸாக்டா இது வந்து என்சைம் என்ன பண்ணும், ஒரு சர்ஃபேஸை கொடுக்கும், அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு சர்ஃபேஸ் கொடுக்கும். அந்த சர்ஃபேஸ் கிடைச்சனாலே என்ன ஆகும், இந்த எலக்ட்ரோகெமிக்கல் சாரி இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து இதோட ஆக்டிவேஷன் எனர்ஜி குறைஞ்சு ரியாக்ஷன் ஸ்பீட் அப் ஆகும். தென் ஒன்ஸ் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன ஆகும், இந்த சைட் இருக்குல்ல, சைட் வந்து அடுத்த சப்ஸ்ட்ரேட் வரதுக்காக ஓப்பன் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் வைட்டமின்ஸ். அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பயோமாலிகுல்ஸ் எடுத்துட்டீங்கன்னா தட் இஸ் வைட்டமின்ஸ். வைட்டமின்ஸ்ல ரெண்டு டைப்ஸ் இருக்கு, ஒன்று வாட்டர் சாலுபிள் வைட்டமின்ஸ், இன்னொன்று ஃபேட் சாலுபிள் வைட்டமின்ஸ். வாட்டர் சாலுபிள் வைட்டமின்ஸ் அப்படி எடுத்துட்டீங்கன்னா தட் இஸ் போலார் இன் நேச்சர். இந்த வைட்டமின்ஸ் எப்படி இருக்கும்னா போலார் நேச்சரா இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா B1 வைட்டமின் பி அண்ட் சி, சிம்பிளா பி அண்ட் சியை மட்டும் வச்சுக்கோங்க, BC. தென் ஃபேட் சாலுபிள் வைட்டமின்ஸ் எடுத்துட்டீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பார்ட்டி இருக்குல்ல, ஒன் ஆஃப் த பார்ட்டி ADMK, ஸோ அதுக்கு போல ADEKன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தட் இஸ் ஃபேட் சாலுபிள் வைட்டமின்ஸ். இது வந்து நான் போலார் நேச்சர், நான் போலார். ஸோ நான் போலாரா இருக்கிறதுனால தான் அது என்ன ஆகுது, ஃபேட்ல மட்டும் சாலுபிள் ஆகுது. ஓகே, ஸோ இது எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்னா லிவர் அண்ட் அடிப்போஸ் டிஷ்யூல ஸ்டோர் ஆயிருக்கும். நம்ம வாட்டர் சாலுபிள் வைட்டமின்ஸ் தான் நம்ம பாடிக்கு அதிகமாக நம்ம இன்டேக் பண்ற மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா அது ஈஸியா நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியோட சேர்ந்து எக்ஸ்கிரீட் ஆயிடும், எக்ஸப்ட் வைட்டமின் B12. ஸோ வைட்டமின் B12 மட்டும் தான் இட்ஸ் வாட்டர் சாலுபிள், பட் ஈஸியா எக்ஸ்கிரீட் ஆகாது. சரியா, அடுத்தது இது எல்லாமே நீங்க கண்டிப்பா படிச்சுதான். இந்த டேப்லெட் காலம் நம்மளோட NCERT புக்ல இருக்கு. என்னன்னா வைட்டமின் A டிஃபிஷியன்சி ஆகும்போது உங்களுக்கு செப்டாமியா ஃபார்ம் ஆகும், நைட் பிளைண்ட்னஸ். ஓகே, தென் B1 அப்படிங்கிறது பெரி லாஸ் ஆஃப் ஆப்படைட். தென் B2 வைட்டமின் B2 டிஃபிஷியன்சி ஆகும்போது உங்களுக்கு தட்ஸ் இட், டைஜஸ்டிவ் டிசார்டர், பர்னிங் சென்சேஷன் ஆஃப் ஸ்கின், கிராக்ட் லிப்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃபிஷியன்சி இதெல்லாம் கிரியேட் ஆகும். தென் B6 எடுத்துட்டீங்கன்னா கன்ஃபியூஷன். தென் வைட்டமின் B12 பெர்னிஷியஸ் அனீமியா. நெக்ஸ்ட் வைட்டமின் C, இது நம்ம அஸ்கார்பிக் ஆசிட் நம்ம சொல்லுவோம், இது டிஃபிஷியன்சி ஆகும்போது ஸ்கர்வி. தென் வைட்டமின் D ரிக்கட்ஸ் ஆர் ஆஸ்ட்ரியோமலேசியா. தென் வைட்டமின் G என்ன ஆகும், ஈஸியா ரத்தம் உறையுதுல, ஸோ ஈஸியா அந்த RBC இருக்குல்ல, RBC ஈஸியா ஃப்ரைசில் ஆயிடும், உடஞ்சிடும், பிரேக் டவுன் ஆகும். தென் வைட்டமின் H, தட் இஸ் டெர்மடைட்டிஸ். ஓகே, ஸோ வைட்டமின் H டிஃபிஷியன்சி ஆகும்போது டெர்மடைட்டிஸ் வரும். தென் வைட்டமின் K எடுத்துட்டீங்கன்னா பிளட் கிளாத் ஆகக்கூடிய டைம் வந்து ரொம்ப டிலே ஆகும். ஓகே, ஸோ சீக்கிரமா யூஸ்வலா ஒரு இடத்துல கட் ஆகுது, கையில எங்கேயாவது கட் ஆகும்போது ரத்தம் வரும், அந்த ரத்தம் சீக்கிரமா உறைஞ்சாதான் ஃபர்தரா ரத்தம் வெளியில வராம இருக்கும். பட் வைட்டமின் K டிஃபிஷியன்சி ஆக என்ன ஆகும், பிளட் கிளாட்டிங் டைம் வந்து ரொம்ப அதிகமாயிடும். இதுவுமே ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். அடுத்து பார்த்துட்டீங்கன்னா தட் இஸ் நியூக்ளிக் ஆசிட். ஓகே, ஸோ நியூக்ளிக் ஆசிட் அடுத்ததா இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பயோமாலிகுல்ஸ். நம்ம DNA RNA எல்லாம் சொல்லுவோம் இல்லை, அது எல்லாமே நியூக்ளிக் ஆசிட் தான். ஸோ அந்த நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் தான், இதுவுமே ஒரு பாலிமர் தான். நியூக்ளிக் ஆசிட் இஸ் ஆல்சோ பாலிமர். அப்படி இந்த பாலிமர்ல இருக்கக்கூடிய மோனோமர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு சுகர், இன்னொன்னு பேஸ், மூணாவது பாஸ்போரிக் ஆசிட். இந்த மூணும் சேர்ந்து உருவாகிறது தான் நியூக்ளிக் ஆசிட்ஸ். ஓகே, எஸ், பேஸ், சுகர் அண்ட் பாஸ்போரிக் ஆசிட். தே ஆர் அப்டைன்ட் பை ஹைட்ரோலிசிஸ். நீங்க நியூக்ளிக் ஆசிட ஹைட்ரோலிசிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், மேல இருக்கக்கூடிய பேஸ், சுகர், பாஸ்போரிக் ஆசிட் கிடைக்கும். அடுத்து இந்த சுகர் பேஸ் இருக்குல்ல, சுகர் பேஸ், இந்த ரெண்டத்தையும் சேர்த்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நியூக்ளியோடைட், நியூக்ளியோசைடுன்னு சொல்லுவோம். அதே இது பேஸ், சுகர், பாஸ்போரிக் ஆசிட், இந்த மூணுத்தையும் சேர்த்து நம்ம என்னன்னு சொல்லலாம், நியூக்ளியோடைட்.
டைடு. ஓகே, ஸோ இதுவும் சம்டைம்ஸ் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. நியூக்ளியோ டைடு அப்படின்னா 3 பேருமே சேர்ந்தது. பாஸ்பேட் சுகர், நைட்ரோஜினஸ் பேஸ், தென் பென்டோஸ் சுகர். அகைன் இந்த பென்டோஸ் சுகர் இருக்குல்ல, இந்த பென்டோஸ் சுகர் தான் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ டிஃபரன்ஷியேட் பண்ணுது. பிகாஸ் டிஎன்ஏல என்ன இருக்கும்னா சுகர் டிஆக்சி ரைபோஸா இருக்கும். எஸ், இந்த மாதிரி இருக்கும். டிஆக்சினா C1 C2 பொசிஷன்ல C2 பொசிஷன்ல உங்களுக்கு மேலேயும் சரி கீழேயும் சரி 2 பக்கமே ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ டிஆக்சி C2 பொசிஷன்ல ஆக்சிஜன் இருக்காது, அதான் டிஆக்சி ரைபோஸ். தென் ஆர்என்ஏ எடுத்துட்டீங்கன்னா அங்க உங்களுக்கு எல்லாமே எல்லா கார்பன்லயும் உங்களுக்கு என்ன இருக்கும்? OH இருக்கும். ஸோ இதுதான் டிஎன்ஏ ஆர்என்ஏ டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய சுகர். இல்லாம நைட்ரோஜினஸ் பேஸ்லயும் டிஃபரன்சஸ் வரும். எங்க வரும்னா நைட்ரோஜினஸ் பேஸ்ல இந்த டைமின் அண்ட் யுராசில். டிஎன்ஏல தான் உங்களுக்கு என்ன இருக்கும்? டைமின் இருக்கும். டிஎன்ஏல உங்களுக்கு டைமின் இருக்கும், பட் யுராசில் ஆர்என்ஏல மட்டும்தான் யுராசில் இருக்கும். நவ் ஸோ இது வந்து நைட்ரோஜினஸ் பேஸ். நைட்ரோஜினஸ் பேஸ் எடுத்துட்டீங்கன்னா 2 கிளாஸஸ் இருக்கு, ஒன்று பியூரின் அண்ட் இன்னொன்று பிரிமிடின். பியூரின் கிளாஸ் எடுத்துட்டீங்கன்னா அதுல குவானின் அண்ட் அடினைன் இருக்கும். தென் பிரிமிடின் எடுத்துட்டீங்கன்னா சைட்டோசின், டைமின் அண்ட் யுராசில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த நைட்ரோஜினஸ் பேஸ் அண்ட் சுகர் தென் பாஸ்பரிக் ஆசிட் இந்த 3 சேரும்போது உங்களுக்கு அங்க நியூக்ளிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். தென் டிஎன்ஏ ஆர்என்ஏக்கான டிஃபரன்சஸ். டிஎன்ஏ எப்படி இருக்கும்? சார் டபுள் ஸ்டாண்டர்ட். ஓகே, வாட்சன் அண்ட் கிரிக் கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கும். பட் டிஎன்ஏ எப்படி இருக்கும்? சிங்கிள் ஸ்டாண்டர்டா தான் இருக்கும். ஸ்டாண்டர்டா இருக்கும். அண்ட் டிஎன்ஏல என்ன இருக்கும்? டிஆக்சி சுகர் ரைபோஸ் சுகர் இருக்கும், இங்க ரைபோஸ் சுகர் இருக்கும். தென் டிஎன்ஏல டைமின் இருந்துச்சுன்னா இங்க யுராசில் இருக்கும். தென் டிஎன்ஏ தான் ஒரு ஸ்பீஷிஸோட ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை ஒரு ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்ணக்கூடியது. ஓகே, கைண்ட் ஆஃப் ஜெனட்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இங்க இருந்து அங்க பாஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் இட்ஸ் பிரசன்ட் இன் நியூக்ளியஸ் ஆஃப் திஸ் செல். ஓகே, இது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ்ல இருக்கும். அதே ஆர்என்ஏ எடுத்துட்டீங்கன்னா அது புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு தான் யூஸ் ஆகும். ஓகே, ஒரு ஸ்பீஷிஸோட இன்ஃபர்மேஷன்ஸை பாஸ் பண்றது கிடையாது, புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு யூஸ் ஆகும். அண்ட் யூஸ்வலா இந்த ஆர்என்ஏ எங்க இருக்கும்னா நியூக்ளியஸ்ல இருக்கும், சைட்டோபிளாசத்துல இருக்கும். செல்ல இருக்கக்கூடிய சைட்டோபிளாசத்துலயும் ஆர்என்ஏ இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம குயிக்கா நம்ம பயோமாலிகுல்ஸ் சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய டெஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செஷனை பார்த்துக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய டெஸ்ட்டை எழுதுங்க. அண்ட் இது தவிர்த்து மற்ற உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஐம் ஹியர் டு ஆன்சர் யுவர் கால்ஸ். அண்ட் இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட், டோன்ட் ஃபர்கெட் டு ஜாயின் அவர் கிராஷ் கோர்ஸ். அண்ட் ஃபர்தர் டீடைல்ஸுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். எங்க டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கிறாங்க. அண்ட் கீப் இட் இன் யுவர் மைண்ட், நீங்களும் ஃபியூச்சர்ல இந்த ஒரு இடத்துல ஏற்கனவே நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எஃபோர்ட் போடுங்க, நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. ஃபர்தரான டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. That's it for today. Take care of yourself. See you on next class. Bye.